இங்க ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரன் கூட நின்னு பேசிட்டு இருக்கான். அந்த பணக்காரன் ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணும்போது அந்த சிகரெட்ட பார்த்த உடனே இதே மாதிரி தான் தன்னோட ஒய்ஃபும் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நம்மளோட ஒய்ஃப் நம்மள ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி அவரோட மனசுல எண்ணம்லாம் வந்துட்டு போகுது. இருந்தாலுமே தன்னோட ஒய்ஃப் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவரும் வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள தன்னோட ஒய்ஃப் இல்லனாலும் அவங்களோட அந்த மேக்கப் ரூம்ல போய் பார்க்கும்போது ஒரு புது கடையோட நீல கலர்ல ஒரு பேக் அப்படியே மேல நிறைய இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு என்ன இவ்ளோ வாங்கிருப்பாங்க தன்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவருக்கு என்னமோ வர ஆரம்பிக்குது. இது என்ன கடையா இருக்கும், இது என்ன கடைன்னு போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு நேரா அந்த கடைக்கும் போறாரு. அந்த கடையில இருந்த பொண்ணுக்கு இவர் எதனால இங்க வந்திருப்பாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கா. இந்த கடையில ஏதாவது ஒளிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி எண்ணத்துல அவரும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு போய் பாக்கலான்ட்டு போறாரு. அங்க போய் பார்த்ததுமே ஷாக் ஆகுது. அங்க உள்ள அது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரியே இல்ல. யாரோ வந்து அடிக்கடி வந்து ஸ்டே பண்ணிட்டு போற மாதிரியும், அது மட்டும் இல்லாம தன்னோட வைஃப் வீட்டுக்கு ஒரு பேக் கொண்டு வந்திருப்பாங்களா நீல கலர்ல, அந்த மாதிரி பேக் இந்த கடை ஃபுல்லா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி, அப்ப இந்த கடையோட ஓனர் அந்த பணக்காரன் கூட அஃபேர்ல தன்னோட வைஃப் இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கும் தெரிய வருது. ஒரு பக்கம் இவர் டவுட்டா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இவளோட மகள் இவருக்கு ஆறுதலாவே இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலான்னு சொல்லி அவரும் போறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க பாரு பிங்க் கலர்ல சாக்ஸ் போட்டு ஒருத்தர் இருக்கான் பாரு, ரொம்பவுமே துடுக்குதனம் பண்ணிட்டு இருக்கால, அவன் உன் கிளாஸா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கேட்கவும், அப்ப அந்த குழந்தை அப்பா அது பிங்க் கலர் சாக்ஸ் இல்லப்பா பிளாக் கலர் சாக்ஸ், அந்த பையன் ரொம்பவுமே துடுக்குதனம் பண்ணுவான்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடா இது தன்னோட பொண்ணுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆறாரு. கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது ஹெரிடிட்டியா தான் பாதிக்கும். அப்பாக்கு அம்மாக்கு பிளட் ரிலேஷன்ல யாருக்காவது இருந்தாதான் இந்த மாதிரி வரும்ன்ற விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னடா இது யாருக்குமே இல்ல, இந்த குழந்தைக்கு மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு பக்கம் இவரும் நினைச்சு பாக்கதா இந்த விஷயம்லாம் இவருக்கு தெரியட்டும் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தையோட ஸ்கூல் டீச்சர் இந்த அப்பாக்கு ஃப்ரெண்டாவும் இருந்திருப்பாங்க. தன்னோட வைஃப் ஒரு பணக்கார ஆளோட சேர்ந்து இவர் இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கே தெரிய வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா விஷயமும் இவங்களும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த குழந்தைக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு, அப்ப வேற யாருக்கு அந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா அப்பதான் அவங்க அம்மா கூட அஃபேர்ல இருக்கிற அந்த பணக்கார ஆளுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது தெரிய வருது. அப்ப இந்த குழந்தை கூட தன்னோடது இல்லன்னு நினைச்சு இவரு ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. அது தன்னோட குழந்தை இல்ல அப்படின்னாலுமே அந்த குழந்தைய அவர் சந்தோஷமா தான் பாத்துக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.